ரீசெண்டா தளபதி நடிச்ச கோட் படம் நிறைய எதிர்பார்ப்போட தியேட்டரை ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னக்கூட்டியே ஏஜிஎஸ் நிறுவனத்தோட ஹெட்டான அர்ச்சனா ப்ரமோஷன் இன்டர்வியூல கேமியோ ரோலுக்கு எஸ்பி நடிக்கிறாரு, அஜித் நடிக்கிறாருன்னு சொல்லி பெரிய ஹைப் ஏத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு சார் பெரிய தலை ஃபேன். சோ தலை நடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. இந்த படத்தை ஹைப் ஏத்தின அளவுக்கு இல்லைன்னாலும் தலை பத்தியான சின்னதா ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதிக்கு இந்த படத்துல ஏஜ் டிஃபரன்ஸுக்கு சிஜி ஒர்க்ல நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. கோட் படத்தை பார்த்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல 2 நாள் முன்னாடி ரீசெண்டா வாய்ஸ் சேனல்ல பைல்வான் கோட் படத்தை பத்தி ஃபுல்லாவே பாசிட்டிவா பேசியிருந்தாரு. அதை பார்த்த ஒரு விஜய் ஃபேன் எக்ஸ்ல ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, அஜித்தை பத்தி நக்கலாகவும் கேலி செய்யற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா அந்த ட்வீட்டை ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்களோட அபிஷியல் எக்ஸ் பேஜ்ல ரீபோஸ்டும் பண்ணியிருந்தாங்க. கோட் படத்தோட ப்ரமோஷனுக்கு மட்டும் அஜித் நேம் யூஸ் பண்றாங்கன்னு ஏஜிஎஸ் நிறுவனத்து மேல அஜித் ரசிகர்கள் பெரும் கோபத்தில் உள்ளார்கள். அஜித் ரசிகர் மட்டுமின்றி ரஜினி ரசிகர்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தரம் கெட்ட ஏஜிஎஸ் என்று ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் செய்து அதில் தங்களது விமர்சனத்தை பதிவிட்டு வருகிறார்கள். இதை பத்தின கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.